பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் குளிப்பதை வீடியோவாக எடுத்ததாக கூறி இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சிலர் கைது செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்று கூறி அந்த பகுதி மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், இந்த போராட்டம் தொடர்பான உங்கள் விவரம். மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட வெங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்ற இளைஞர் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சில வீட்டில் வெளியே இருக்கக்கூடிய குளியல் அறையில் செல்போனை மறைத்து வைத்து பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மோகன்ராஜை நேற்றைய தினமே மோகன்ராஜை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அரும்பாவூர் போலீசார் மோகன்ராஜை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது மோகன்ராஜ் தொடர்ந்து இதை வழக்கமாகவே வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது போனில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் குளிக்கும் வீடியோவானது இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மோகன்ராஜ் மட்டுமல்லாமல் இன்னும் சிலர் இதில் சம்பந்தப்பட்டது இருப்பதாக கூறினர். மேலும் மோகன்ராஜின் உறவினர் மகனான ஜெயபிரகாஷ் என்பவரும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறி நேற்றைய தினமே போலீசார் அவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் இன்னும் சிலர் இதில் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி பெரம்பலூர் அருகே கிருஷ்ணாபுரத்தில் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் அமைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் நாங்கள் கைது செய்வோம் என்று அரும்பாவூர் போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. நன்றி சரவணன், அண்மை விவரங்களுக்கு நன்றி.